ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நிலா வீட்டை விட்டு போயிட்டாப்ல இல்லையா? இதனால நடேசன் வந்து நம்ம சோழன வந்து பாத்தீங்கன்னா, கண்டபடி திட்டுறது மட்டும் இல்லாம கலாய்க்கிறாப்ல. இதனால சோழனுக்கு கோவம் வந்து நடேசன அடிக்க போறாப்ல. உடனே நம்ம சேரன் தடுத்து நிப்பாட்ட, சேரன பிடிச்சு இடிச்சு தள்ளி கீழ விழுவவும், நம்ம பாண்டிக்கும் பல்லவனுக்கும் கோவம் வந்து சோழன அடிக்க போறாங்க. உடனே சண்டை பெருசாகி வீட்டுக்குள்ளாரையே அடிச்சுக்கிட்டு கட்டி உருளுகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து நிலாவோட அப்பா அங்க வராங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களாட்டுக்கு. அத எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன குடும்பம் இது? அப்பனா இதுவரைக்கும் ஒழுங்கா ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிச்சீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, எக்கோலமா கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன எடுத்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாப்ல. அதுக்கப்புறம் என்ன? சண்டை அதோட விட்டுடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவ அழைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. சென்னையிலேயே அவங்களுக்கு ஒரு வீடு இருக்காட்டுக்கு. அந்த வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா என்னடான்னா, இந்த ஐயனார் வீட்டையே வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நிலாவோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இந்த பக்கம் நம்ம பாண்டிய கடையில காமிக்கிறாங்க. ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து வானதி அங்க வராங்க. வானதி வந்து சோழன பாண்டிய கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா பார்க்கவே மாட்டேங்கிறாப்புல. அதுக்கப்புறம் பக்கத்துல போய் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சுயநினைவுக்கே வந்து, "வா வானதி" அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டிய கூப்பிடுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பாண்டியும் வானதி கிட்ட சொல்ல, வானதி ஆரம்பத்துல அச்சச்சோ அப்படின்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க தானே அண்ணி அண்ணின்னு தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்க. இப்ப போயிட்டாங்கல்ல. அதனால எனக்கு பயங்கர சந்தோஷம் அப்படின்ன உடனே நம்ம பாண்டிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் போறோம். நீனும் அங்க வர அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம வானதி. ஸோ இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. மறுபடியும் நம்ம நிலாவ தான் காமிக்கிறாங்க. ஸோ நிலா அவங்க வீட்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சேரன் அப்படி சமைப்பாரு. நாங்கலாம் ஜாலியா பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்வோம். சோழன் ஜோக் அடிப்பாரு, பாண்டி ஜோக் அடிப்பாப்ல அப்படின்னு சொல்லி, அந்த வீட்டோட புராணத்தையே நம்ம நிலா பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நாங்கலாம் அடிக்கடி பரோட்டாலாம் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம நிலா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம சோழன் கையில பரோட்டாவோட வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுத்துர்றாப்ல. அப்பதான் நெனச்சேன், நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லி, நம்ம நிலா சோழன் வாங்கிக்கிட்டு வந்த பரோட்டாவ போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோழனையும் பக்கத்திலேயே உட்கார வச்சு சாப்பாட பரிமாறி 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. இது நிலாவோட அம்மாவுக்கு பிடிக்கவே இல்ல. நிலாவோட அப்பா இருந்துகிட்டு, "இப்பதான் அவள இங்க அழைச்சுக்கிட்டு வந்திருக்கோம். அவ முன்னாடி நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். போகட்டும். பொறுத்திருந்து தான் நம்ம காரியத்த சாதிக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு திட்டத்துல தான் இருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது அப்கமிங்ல தெரிய வரும்னு நெனைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.